டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. பறந்து போனா படத்துக்கு வா ஆனா பறந்து போ, படத்துக்கு வா ஆனால் பறந்து போ. ராம் சார் அந்த படமும் சரி டைட்டில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நமக்கு எப்பவுமே மிர்ச்சி ஷோ பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணும்ல, அவர் நடிக்கிறாரா இல்லை விளையாட்டா கிண்டலா பண்றாரான்ற ஒரு தாட் இருக்கும்ல. அது எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் எல்லாருமே காமெடியாவே யூஸ் பண்ணிட்டாங்க. அதை சீரியஸான ஒரு ஆஸ்பெக்ட்ல ராம் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் கான்ஃபிடண்டா சொல்லுவேன். இன்னைக்கு இவ்வளவு பேர் பேசலாம் ராம் படம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு படம் வரும்போது ஒவ்வொரு படத்துக்கும் தோல்வி கொடுத்தவங்க தான். இவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன நாட்டை எடுத்து பேசியிருக்காங்க. சின்ன நாட்டுன்னு சொல்லி பேசுறாங்கல்ல, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் மலையாள சினிமாவில். ஒரு சின்ன நாட்டுங்க, சின்ன நாட்டு அப்படியே எடுத்துட்டு போறாங்க. அப்ப ராம் என்ன பண்றாரு, அமீர் என்ன பண்றாரு? இப்போ கூட நீங்க ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போய் பாருங்க, ராமோட இன்டர்வியூ பாருங்க, தெளிவு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் சித்தர் மாதிரி பேசுவார். அது மாதிரி நீங்கள் ராமோட இன்டர்வியூவோ ராமோட படங்களையோ பார்த்து வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ராமோட தான் இவ்வளோ டிவைனாக இருக்கும் அந்த வாய்ஸ் ஓவர். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த நான் முத்துக்குமாருக்கு அவரோட என்னமோ தெரியல, அது ஒரு சிங்க் இருக்கும் அந்த வீடியோ. யுவன் சங்கர் ராஜா எப்படி ராமோட வாழ்க்கையில் முக்கியமோ அதே மாதிரி முத்துக்குமாரும் வாழ்க்கையில் முக்கியம். எல்லா இடத்துலையும் பேசுவார். எல்லா இடத்துலையும் அவங்க பற்றி பேசுறது ஒரு கனெக்ட். அந்த கனெக்டை அவங்க விட்டு கொடுக்காம இப்போ வரைக்கும் இருக்காங்க. ராம் கிட்ட இயக்கம் அந்த இதை தாண்டி ரேப்போ ஏதோ ஒரு விஷயம் பேசுறதோ பழகிற விதமோ மனிதர்களை பார்க்குற விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. அது என்ன பறந்து போவா பறந்து வாவா? பறந்து போதான், பறந்து வா இல்லை போ இல்ல, பறந்து போனா படத்துக்கு வா ஆனா பறந்து போ, படத்துக்கு வா ஆனா பறந்து போ. எஸ், எனக்கு ராம் சார் அந்த படமும் சரி டைட்டில் இருந்தே கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்டர்நெட்ல சொல்லியிருந்தாங்க. தயிர் சாதத்துக்கும் கருவாட்டு குழம்புக்கும் எப்படிங்க இல்ல இவரு இருக்காருல்ல, நான் யோசிச்சு சொன்னேன். இல்ல அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது ராம் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மிர்ச்சி சிவாவுடைய நடிப்புல ஒரு அழகான ஒரு ஸ்டூபிடிட்டி இருக்கும். ஸ்டூபிடின்ற வார்த்தை அவர் பயன்படுத்தல, அவர் அந்த மாதிரி சொன்னார். தெரியல, அந்த மாதிரி இருக்கும் நடிக்க. எனக்கு என்ன இல்ல, அதாவது பியூட்டிஃபுல்லான ஸ்டூபிடிட்டி தானே நான் சொன்னேன். அதுல என்னன்னா நடிக்க தெரியாத மாதிரி நடிக்கிறது ஒண்ணு இருக்கு. அவருடைய ஆக்ஷன்ஸ்ல தமிழ்ல சொன்ன அழகான பைத்தியக்காரத்தான் அப்படி அந்த மாதிரிதான் ராம் சொன்னார். அவர் ரொம்ப காமிக்கா சொன்னாரு, அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. எனக்கு அது தெரியல, அவர் ரெஃபர் பண்ணி சொல்றேன் நான். அந்த மாதிரி சொன்னாரு. நமக்கு எப்பவுமே மிர்ச்சி ஷோ பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணும்ல, அவர் நடிக்கிறாரா இல்ல விளையாட்டா கிண்டலா பண்றாரான்ற ஒரு தாட் இருக்கும்ல. அது எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் எல்லாருமே காமெடியாவே யூஸ் பண்ணிட்டாங்க. எஸ், ஏன்னா இது வரைக்கும் எனக்கு மிர்ச்சி சிவா சீரியஸா பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. அவர் சீரியஸா பண்ணிருக்காரு, நம்ம பார்க்க முடியாது. என்ன பண்ணாலும் காமெடியா தான் இருக்கும். பட் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் ராம் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், அதாவது தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் இருந்தாலும் ராமுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். எனக்கு ஏன் அப்படி சொல்லணும்னா, தரமணி எனக்கு ரொம்ப பர்சனலி கனெக்டட் அந்த படம். எனக்கு தரமணியில் இத்தனை வருஷமாக நான் இருக்கேன். பட் அந்த இடத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறது எனக்கு அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஒரு டைரக்டரு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்ற தாண்டி அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்ட்ரோ கொடுத்து பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை ஒரு வாய்ஸில் சொல்லி அப்புறமா கதைக்குள்ளே போய் ஒரு வாய்ஸ் சூப்பராக இருக்கும், வாய்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அப்படி கேட்டுக்கிட்டே போய் கதைக்குள்ளே போகும்போது நம்ம தரமணிக்குள்ளே போய் அந்த கதைக்குள்ளே நம்ம ஒரு ஆளாக இருந்து எப்படி இருந்தால் எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்ணோட சக்தியை பற்றியும் பேசியிருப்பாரு. அவங்க எந்த இடத்துல தடமாறுறாங்களும் பேசியிருப்பாரு, இன்னொரு இடத்துல ஏன் தடமாறுறாங்கன்றதையும் பேசியிருப்பாரு. ரொம்ப அழகாக ஆண்ட்ரியாவோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாரு. ஒரு பக்கம் ஆஃபீஸில் ப்ரெஷரு, அதை வீட்டில் சொல்கிறான். வீட்டில் இருக்கவன் அவன் என்னவா வீட்டில் இருக்கான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான். அந்த ரோட்டில் நடக்கிற சண்டைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைன்றதுல எல்லாரோட இளைஞர்கள் வாழ்க்கையில பையன் சண்டை போட்டிருக்கீங்க போலையா, ரோட்டில் சண்டைங்கிறது நடந்திருக்கும். அப்படின்னும் போது அது ஒரு ரியாலிட்டியாக பார்க்குறது எத்தனையோ பார்க்குறோமே. இப்போ கூட ரீசெண்டாக வீடியோ வந்துச்சு, ஒரு பொண்ணு முன்னாடி உட்காந்துருக்கணும், செருப்புல அடிச்சுட்டு போச்சுல, அந்த மாதிரி நடக்குது. அப்படி இருக்கும்போது அதை ரியாலிட்டியாக கொண்டு வர்றது, அவன் மென்டாலிட்டி காட்டுறது, அவங்க 2 பேர் பேசிக்கிற விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும், இதையும் பேச முடியும். ரொம்ப யதார்த்தமாக இருக்குங்க. எனக்கு ராம் படம் ஒவ்வொரு படம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு புத்தகத்தை ஆரம்பித்து இந்த முன்னுரை பதிப்புரைலாம் போட்டிருப்பாங்கல்ல, அங்கேருந்து ஆரம்பித்து கடைசியாக முடிய போகும்போது நமக்கு ஃபீல் ஆகும்,
என்னது ஒரு புத்தகம் படிச்ச மாதிரி இருக்கே, இத்தனை கேரக்டர் மைண்ட்ல நிக்குது. இல்ல அது வந்து உங்களை மாதிரி புத்தக வாசிப்பாளர்களுக்கு அப்படி இருக்கலாம். என்ன மாதிரி வந்து ஸ்கூல் புக்கே படிக்காதவங்களுக்கு வந்து ராம் அவருடைய படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த படத்துக்கு நம்ம போகணுமா பார்க்கணுமா அப்படின்ற ஒரு தாட் ஏற்படுத்தும். ஆனா கொஞ்சம் பொறுமையா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு எப்படிப்பட்ட படங்கள் யாருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்மளே ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படியே பயங்கர மசாலாவா இருக்காது, வந்து யங்ஸ்டர் படம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல, அப்படிலாம் இல்லை, எல்லாருமே எல்லா படத்தையும் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் தங்க மீன்கள். அந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம யாரையுமே சொல்லவே முடியாது. அதை பார்க்கும்போது வந்து இது ஒரு 40 ஃபேமிலியா, குழந்தைங்களா, ஏன்னா இளைஞர்களா, அப்பாவா இருப்பாங்களா, அந்த ஒரு இதுவா, அம்மாவா, எல்லா பக்கமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கான படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போஸ்டர் ட்ரெயிலர் பார்த்து நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த படத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு அந்த ஹெவி ஹார்ட் இல்லாமல் யாராலையுமே வெளியே வரவே முடியாது. ஒரு அப்பா தான் ஹீரோ, எப்பயுமே வந்து எல்லா குழந்தைங்களும் அப்பா ஹீரோ. ஆனால் இந்த இடத்துல வந்து அப்பா வந்து அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கி அந்த குழந்தைய படிக்க வச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அவர் தயங்குறது. அதில் எனக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக காமிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட தங்கச்சிட்ட போய் காசு கேட்பாரு. எதுக்குன்னு அந்த நாய் வாங்குறதுன்னு அவங்க ரொம்ப உதாசீனப்படுத்திடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவர் அதை ஈகோவை எடுத்துக்கிட்டும் திரும்பவும் கேட்பாரு. அப்போது ஒருத்தங்களோட ஈகோவை ஹேண்டிலும் பண்ணணும். ஆனால் அங்கே நமக்கு அந்த ப்ரெஷரை கொடுக்குறவங்க தங்கச்சி, சரி கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இருக்குல்ல, ஒரு பக்கம் பொண்ணு கேட்குறா, அசிங்கப்படுத்திட்டாங்க, விட்டுட்டும் போக முடியாதுன்றது இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். அவரே நடிச்சு வேற இருப்பார். இல்லை, அது நடிப்பு தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு கடன் கேட்க போகும்போது ஒருத்தனோட உடல் மொழி எப்படி இருக்கும்ட்டு, அது ரொம்ப அப்பட்டமாக இருக்கும். அந்த சைக்கிளை பிடிச்சிட்டு போகிறது, அவர் யோசிக்கிறது, அவர் ஃபேஸில் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது, மொத்த உடம்புமே நடிச்சிருக்கும். அந்த கையை தொங்க விட்டே தான் இருப்பாரு, யோசிச்சிட்டே இருப்பாரு. அவன் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். அவன் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கான், மனசளவுலையும் உடலளவுலையும் ரொம்ப மோசமா அவர் உட்காந்துருக்காருங்கிறது அவர் பார்க்கும்போதே தெரியும், ஃப்ரேம்லேயே தெரியும். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதை தாண்டி வந்து பாடல்கள், எனக்கு வந்துட்டு அவருடைய படங்கள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எப்படி அந்த ஒர்க் வாங்குறாருன்றது அதுதான். யுவன் சங்கர் ராஜா நல்லா பண்ணுவாரு, ஆனா இவர்கிட்ட நல்லா சொல்லி அந்த வேலையை அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த படத்துலயே பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மகள் சாங் இருக்கும் இல்லையா, ஆனந்த யாழை, அதுவும் அதே மாதிரி ஈக்குவலான பாட்டு தான். ஆனா இது வந்து இது வேற அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலு, அதை எடுத்த விதம் எல்லாமே ஒரு மாதிரி இவருக்காகவே இதெல்லாம் அமையுதா, இவருக்காக தான் இதெல்லாம் பண்றாங்களா தோணும் இல்ல நமக்கு. இவருக்கு தான் அமையுது போல. எத்தனையோ பாட்டு பண்றாங்க, எவ்வளவு பாட்டு வருது. யுவன் சங்கர் ராஜா அவ்வளவு மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆனா இவருக்கு பண்ணும்போது மட்டும் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் நடக்குது போல. அப்படியே டிவைன் செட் மோட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த படம்லாம். ஆமா, அந்த படம் ஒண்ணு. அப்படி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஹெவியா ஒரு படம் அவர்கிட்ட இருக்கு, நான் எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அவர்கிட்ட வந்து கட்டுறது தமிழ். கட்டுறது தமிழ்ல வந்து எனக்கு பொலிட்டிக்கலா இல்ல அவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய முரண்பாடு, அது வந்து தனியா பேசணும். நம்ம அந்த படத்தை பத்தி மட்டும் பேசும்போது ராம் அப்படின்ற ஒரு கிரியேட்டர், இது வந்து ஒரு ஒரு சுட்ட கண்டென்ட்டை சேர்த்துறேன் நான். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய படங்கள்ல வர்ற வேற ஒரு இன்டர்வியூல, என்னுடைய படங்கள்ல வர ஹீரோஸ்லாம் கொஞ்சம் குழப்ப மனநிலையிலே இருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதை பார்க்கும்போது எனக்கு கட்டுற தமிழ் மேலே கொஞ்சம் அந்த இது குறைஞ்சிது. சரி ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் போல அப்படின்ட்டு. நீங்கள் இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு டிரான்சிஷன் இருக்கும். அவன் ஜாலியாக இருப்பான், அவன் வாழ்க்கையில் அவனுடைய கண்ட்ரோல் இல்லாமல் சில ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதோடைய விளைவு வந்து அவனை பயங்கர கோபக்காரனாக மாற்றிடும். அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை தேடி போவான், அந்த பொண்ணை அவனுக்கு கிடைக்காது. கடைசியில் வந்து அந்த பொண்ணை ஒரு மோசமான சுச்சுவேஷனில் பார்ப்பான். ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான்ல, அங்கே ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு கட்டுற தமிழ் த்ரூ அவுட் அப்படி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல. நிஜமா தான் சொல்றியா? என்கிட்ட கேக்குறீங்களா? எனக்கு அந்த கட்டுற தமிழ்னாலே ஃபர்ஸ்ட் எனக்கு அங்க நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றியா? அந்த ஒரு டைலாக் வந்து ஒரு இடத்துலயும் வரும், ஒன்னொன்னு வேற வேற டோன்ல இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி சொன்னீங்க, ஹீரோஸ் எல்லாம் குழப்பமான மனநிலை சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. அவரே சொன்னது எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு நார்மல் பீப்புளோட மைண்ட் செட்டே அதான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு போகிறீங்க, பட் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு ஒரு குழப்பம் வரும். கெரியர் வைஸ் எல்லாமே இருக்குது, எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. ஆனால் அந்த கற்ற தமிழில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த ஜீவாவோட கேரக்டர் வந்து நிறைய பேரோட பிரதிபலிப்பு. என்னன்னா யாரும் ஓப்பன் அப் பண்ணுறது இல்லை, அது ஓப்பன் அப் பண்ணியிருக்கோம். நானும் படிச்சிருக்கேன், நானும் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு கிடைக்காத வாழ்க்கை இவனுக்கு கிடைச்சிருக்குது. டேய் நீலாம் வந்து ஒன்றுமே இல்லைடா, உனக்கு எப்படா இவ்வளோ சம்பளம்? அந்த சீன்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். உள்ளே போய் ஒருத்தல போய் சண்டை போட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் உள்ளே போய் உட்கார முடியுது. ஃப்ரெண்டு உள்ளே கூட போய் உட்கார வச்சிருக்கேன். எவ்வளோடா சம்பளம்? இன்னைக்கு 1 லட்சம். என்னடா சொல்றேன்? அந்த ஆஃபீஸில் ஒரு ரியாக்ஷன் வரும், ஏங்க இவங்க சொல்கிறாங்க தெரியாதுங்க, உனக்கு லீவ் லெட்டர் எழுதி தெரியாதுங்க. அது ஜீவா எக்ஸ்ட்ரீமு.
சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரா என்னது நடிச்சிருப்பாரு. ஜீவா கெரியர்ல அந்த அளவுக்கு பயங்கரமான நடிப்பா வர்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொடுக்கலையா இல்ல, Scope இல்ல. பயன்படுத்தல யாரும். பயன்படுத்தி ஜீவா வந்து பயன்படுத்தல. அவர் காமிச்சிட்டாரு என்னால அது முடியும், என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த அந்த சீன்ல இருந்து எலிவேட் ஆகி வெளியே வந்து ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டு ரோட்ல போறவனை கொடுத்து அடிச்சு கல்லை விட்டு எரிஞ்சு அதெல்லாம் வந்து இதெல்லாம் அதாவது அவன் என்ன மேட்டர்னா கட்டுரை தமிழ்ல அவனோட கேரக்டரை வந்து அவர் ஒரு குடிகாரன், அவன் மோசமானவன், அவன் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே அவர் டிஃபைன் பண்ணவே இல்லை. அவனுடைய விஷயம் என்னெல்லாம் வெளியே வருது, அவன் மனசுல இருந்து எதெல்லாம் வெளியே கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டியிருந்தார். எனக்கு அதுலேயே வந்து ராம் வந்து ஜெயிச்சிட்டாரு, இந்த விஷயத்துல பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனா உண்மையா சொல்ல போனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ராம் படங்களை பார்க்கறதுக்கு ஒரு பொறுமை வேணும். கண்டிப்பா. இன்னைக்கு இவ்வளவு பேர் பேசலாம் ராம் படம்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா ஆரம்ப கட்டத்துல ஒரு படம் வரும்போது ஒவ்வொரு படத்துக்கும் தோல்வி கொடுத்தவங்க தான் எல்லாருமே. இல்ல அது வந்து படம் புரியல, இந்த படம் நல்லா நம்ம ஊருக்காரங்களுடைய ட்ரேட்மார்க் அது. டக்குன்னு நம்ம வந்து வெளியூர் படங்களை ரசிப்போம், தேடி எடுக்கிறாங்க. இந்த ஓடிடியில் யாருக்குமே தெரியாத ஒரு ஓடிடியில் யாருக்குமே தெரியாத ஒரு ஒரிய மொழி படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு ட்விட்டரில் போடுறாங்க. நல்லா தெரிஞ்ச இயக்குநர்கள் தமிழில் கொடுக்கும்போது வந்து இது நல்லா இல்லை. இல்லை தங்க மீன்கள் இப்போ கேரளாவில் வந்துருந்துச்சு, மலையாளம் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளுங்க அப்போ தான் நாளுங்க ஃபஸ்ட்டு போய் பார்த்துருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க, என்னங்க அப்பா என்னங்க கதை, எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன நாட்டை எடுத்து பேசியிருக்காங்க. இந்த சின்ன நாட்டுன்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் மலையாள சினிமாவில். ஒரு சின்ன நாட்டுங்க, சின்ன நாட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ராம் என்ன பண்ணுறாரு, அமீர் என்ன பண்றாரு, எல்லாருமே அவங்க அந்த சின்ன நாட்டுல இருந்து தானே கொண்டு போறாங்க. அதான் அது இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கதைகள் இருக்குல்ல, வாழ்க்கையில ஒரு பகுதி, எஸ். அப்படிப்பட்ட படம் தான் தங்க மீன்கள். நம்மள எத்தனை பேர் கொண்டாடிட்டோம். இல்ல அந்த படத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, யாரெல்லாம் பேச மறந்த டாபிக் அது. நீங்க அப்பா நிறைய கஷ்ட கதை பார்த்துட்டோம், நிறைய இதை பார்த்துட்டோம், நம்ம ஏகப்பட்ட அம்மா அந்த குடும்பம் சிக்கல், மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஸ்ட்ரகிள் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா தங்க மீன்கள் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இருக்கிறத விட தனியா இருக்கும். என்னன்னா அந்த அப்பாவோட எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சினிமாட்டிக்காக பார்த்துருப்போம், ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது. இப்போ எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு 500 ரூபா வேணும், நான் சொல்லிட்டு போயிட்டேன், நாளைக்கு காலைல 10 மணிக்கு கட்டணும் அப்படின்னும் போது முதல் நாள் 3 மணிக்கு அவருக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும், ஒரு ஈவினிங் டைமில் பையன் 5 மணிக்கு வந்துடுவான், என்கிட்ட காசு கேட்பான், நான் 500 ரூபாய்க்கு எங்கே போகிறேன்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பார்ல, அந்த இடத்த யாரும் காட்டலை, அதை வந்து அவர் காட்டியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்த அவர் காட்டிட்டாரு. ஆமாம். இன்னொன்று என்ன, அந்த ஸ்கூல் சீன், அந்த குழந்தை ஒழுங்காக படிக்காது, ஒரு பேரண்ட் போய் சொன்ன உடனே டீச்சருடைய அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. பயங்கர கோவம் வந்துடும் அவருக்கு. காக்கா சொல்லிச்சா உங்ககிட்ட, காக்கா சொல்லிச்சா, அதாங்க எனக்கு ஆச்சரியம். எனக்கு ஒரு பக்கம் டயலாக் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அந்த டயலாக் எனக்கு சரியா டக்குன்னு ஞாபகம் வரல, ஆனால் ஒவ்வொன்றும் அப்படிதான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அவங்க கேட்பாங்க இந்த உலகமே வந்து வன்மம் நிறைந்த உலகம், ரொம்ப பெட்ரையல் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்களுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்ண கூட பாராட்ட மாட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஆப்போசிட்ல சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதாவது லைஃப் லெசன்ல பாதி லெசன் அங்கேயே சொல்லிட்டா இருப்பா அவரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மைதான், என்னை சுற்றி இருக்க எல்லா மனிதர்களுமே நல்லவர்கள் தான், சுச்சுவேஷன்ஸ் அவங்க இப்படி மாற்று. எனக்கு என்னன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்லை, இல்லை இருக்குன்னு அவர் என்ன சொல்றதே தெரியல. சரி ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் சொன்னது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ ஒருத்தவங்க சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கலாம். அவங்க பரவாயில்ல, நீங்க சீட் பண்ணது மாதிரி இருந்திருந்தா இல்லை யாராலையுமே அந்த என்லைட்டன்ட் வியூல யோசிக்க முடியாது. இப்போ நம்மளுமே இதை பேசி முடிச்சதுக்கப்புறம் சில பேர் மேலே கோவப்படலாம், ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கும் போது சிலரை மன்னிக்கலாம்ல. எல்லார் மேலேயும் மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரையும் கோவப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த ஒரு விஷயத்த அவரு அது எப்பவுமே படங்கள்லையும் சரி யதார்த்தமா இன்டர்வியூஸ்லயும் சரிங்க. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் பத்தி ஒரு இன்டர்வியூ இப்போ கூட நீங்க ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போய் பாருங்க, ராமோட இன்டர்வியூ பாருங்க, தெளிவு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் சித்தர் மாதிரி பேசுவாரு. எனக்கு ராம் பார்க்கும்போது சித்தர் மாதிரி தான் தோணும், என்னென்னமோ சொல்லுற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா சொல்லுவாரு. நான் இப்படி இருந்தேன் அவர் கஷ்டப்பட்டது அதெல்லாம் எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. ஏன் இப்படி பாரு இந்த வாழ்க்கையை, ஏன் இந்த மாதிரி பேசலாம்ல, இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு படங்கள்ல பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு படங்கள் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஆமாம். தங்க மீன்கள்லேயே வந்து இன்னொரு சீன் சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல் சீன், நம்ம பேசிட்டு இருந்த அந்த ஸ்கூல் சீன் தான். மியூசியம் ஒரு படம் எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் விவேக் சார் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க, அங்கே ஒரு நடக்கும், இங்கிலீஷ் பேச ஏன் பேசக்கூட மியூசியம், அது வந்து அந்த படத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சினிமாட்டிக்காக இருக்கும். ஆனால் சினிமாட்டிக்கான பட் யாராலையுமே ஒரு ஸ்கூலில் அப்படிலாம் பேசிட முடியாது. அப்படி பேசினா என்ன நடக்கும்ன்ற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் கோவப்பட்டு மிஸ்ட்டை பேசிடுவார். ஃபர்ஸ்ட் காக்கா வந்து உங்ககிட்ட சொல்லிச்சான்னு பேசிடுவார். மிஸ்ஸு கொஞ்சம் ஏறுவாங்க, ஏன்னா அவங்க ஸ்கூலில் எல்லாம் நடந்தோம் இல்லை மிஸ் அப்படி இல்லை மிஸ் நான் என்ன சொன்னது கேளுங்க அப்படின்னு. அப்போ ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு சாமானியன் தன்னுடைய பொண்ணு இங்கே படிக்கணுன்ற அக்கறை இருக்கிற யாருமே வந்து அங்கே கோவப்பட்டு வரமாட்டான்ல. உடனே அந்த கோவம் எல்லாருக்குமே வரும். அதை குறைச்சி திரும்ப வந்து மிஸ் ப்ளீஸ் மிஸ்ன்னு கெஞ்சிட்டு வர்ற அளவுக்கு யதார்த்தம் வந்து
அடிச்சிக்க முடியாது அந்த படத்துல. இல்லைங்க, அவர் படத்துல எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். இவர் இப்போ சொன்னார் தெரியுமா அந்த இன்டர்வியூல, சுச்சுவேஷன் தான் ஒருத்தனை இப்படி மாத்துது அப்படி மாத்துதுன்னு. நீங்க அந்த படத்துல பார்த்தீங்கன்னா கடன் கேட்க போற இடத்துல கடனை கொடுக்க முடியாததுக்கு அங்க ஒரு ரீசன் இருக்கும். இவர் அதை வாங்க முடியலன்ற கோவத்துல வருவாரு, அவனை கெட்டவன் நினைச்சிட்டு. பிகாஸ் அவனுக்கு ஒரு ரீசன் இருக்கு கொடுக்க முடியாததுக்கு. இது எல்லாமே 2 இருக்கும். இப்போ அது பார்த்தா மனித வாழ்க்கையே அப்படிதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும், தெரியாதவங்களுக்கு பிடிக்காது. வாட் எவர் மேபி உங்களை பத்தி தேவையில்லாத விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இப்ப நான் அதை ஒத்துக்கணுமா இல்ல மறுத்து பேச தெரியல. இல்லைங்க, நான் ராமோட பார்வையில சொல்றேன். ஏன்னா அவரோட படங்கள் அப்படிதாங்க இருக்கு. ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு விஷயத்த அப்படியே வந்துட்டு தூக்கிட்டு போறது, அந்த விஷயங்கள்லாம். இன்னும் எனக்கு ஃப்ரேமிங் வந்து ராமோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். தங்கமீன்கள் எல்லாம் அவ்வளவு விஷயமும் சூப்பரா இருக்கும். அந்த பாட்டுல ஆனந்த யாழை கூட அவ்வளோ காத்தடிச்சிட்டு இருக்கோம், அதில் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இன்னும் அது கண்ணுக்குள்ளே நிற்கும். ஆனந்த யாழைன்னு பாட்டை கேட்டால் அந்த அந்த விஷுவல் நமக்கு மைண்டில் நிற்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் எனக்கு பறவையே எங்கே இருக்கிறாய் பயங்கரமா இருக்கும். இன்னைக்குமே வந்துட்டு நீங்க ரொம்ப டிப்ரெஷனா இருக்கீங்க, டிப்ரெஷன்லேயே நான் சொல்றேன், சாரி, சரி ஜாலியா இருக்கீங்க, ஜாலிக்காக ஒரு டயர்டா இருக்கீங்க, ஒரு வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னா ரூம் போயிட்டு இங்கே சில் ஆகிட்டு லைட்டாக ஹெட்செட் போட்டு இந்த பறவையே எங்கே இருக்கிறாய் மட்டும் கேட்டா போதும். அதில் அப்படியே இளையராஜா ஒரு இடத்துல போயிட்டு மேலே போயிட்டு கீழே வருவார், சோழி முடிஞ்சு போதும். இந்த கல்லை விட்டு ஒரு இதில் எரிவார் தெரியுமா வடிவேலு, வரும்போது இவர் வருவார், அந்த இவர் மொட்டை ஒருத்தர் இருப்பார்ல ராவ், ஓகே வெங்கட் ராவ் வருவார், அடிச்சோம்னா தலையில அடிச்சோம் அம்மா அப்படின்னு வரப்பாரு. அது மாதிரி பறவை எங்க இருக்கிறாங்க சாங் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு 4-5 இடத்துல நீங்க பறந்துட்டு இருப்பீங்க அப்படியே. ஆனா அந்த பாட்டு வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரிலாக்ஸிங்கான பாட்டு, பட் அதுக்கு பின்னாடி அவனோட டெஸ்பரேஷன் பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல வந்து ஜீவா நடிச்சிருப்பாரு சூப்பரா. அவனுடைய டெஸ்பரேஷன் ஒன்று இருக்கலாம், அவன் தேடிட்டே இருப்பான். ஒரு லெட்டரை வச்சு எங்கேயோ நார்த்ல இருக்க ஒரு பொண்ணை தேடி போற அந்த பாட்டு ஸ்டார்ட் பண்றோம்னு இந்த லெட்டர் தான் நம்மள வந்து அந்த பாட்டை கேட்கறதுக்கே தூண்டும். ஒரு அப்படியே சிலிப்பா இருக்கும். அதான் இல்ல சாக்ஸை துவச்சு போடு, சாக்ஸை துவச்சு போடுன்றது எப்படி சொல்றது, நீங்க ஒரு பெரிய ஆபீஸ்ல ஒரு இடத்துல இருக்கீங்க, சாக்ஸ் துவைச்சிட்டியான்னு ஒருத்தங்க கேட்டா எவ்வளவு ஒரு மாதிரி அது நம்மள கூலி சாக்ஸ் வச்சு போடு. இதெல்லாம் யார் சொல்லுவா? அவங்க கூட எக்ஸ்ட்ரீமா கூடவே இருக்கிற ஒருத்தங்க தான், உங்க வாசனை தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும், அப்படி வச்சுக்கலாம், ஓகேவா? அவ்வளவு நெருக்கமா இருக்கவங்க தான். அப்பா அப்படிதான் எழுதுவாங்க அந்த லெட்டரை. நம்ம குளோரிஃபை பண்ற மாதிரி விண்வெளியில் நீ இருக்கிறாய், வானத்தில் நான் பறக்கிறேன், போல உண்மையில் வந்து உன் மனதில் கால் பதித்தேன், ஆம்ஸ்ட்ராங் போல உன்னுடைய ஐயோ நம்ம ஒரு பாட்டு பாதி எழுதிடா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அழகா வந்துட்டு சாக்ஸை துவச்சு போடு, 2 நாள் குழி சொல்லிட்டு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஓப்பனிங் ஒரு வாய்ஸ் ஒரு ஜீவாது, என் வாழ்க்கையில ஆனந்தி அப்படின்ட்டு அதுல இருந்தா அப்படியே ஆரம்பிச்சு போய் இதெல்லாம் வந்து அவர்னால மட்டும் தான். அந்த யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப சொல்றாங்கல்ல லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ், நெல்சன் யூனிவர்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, இது ஆல்ரெடி ராமோட யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்கு. அங்க வாழக்கூடிய மனிதர்கள், அங்க வாழக்கூடிய மக்கள், எனக்கு பாருங்களேன் ராம் பத்தி பேச ஆரம்பிச்சு ஒரே மாதிரி மனிதர்கள், நீங்க ஒன் சைடு உட்காந்தீங்கன்னா அவரை மாதிரி உட்காந்துட்டு மனிதர்கள் மக்கள் அவர் அவளை இது பண்ணுவாங்கல்ல, ஈர்ப்பாங்கல்ல. இப்போ ரஜினி சாரோட ஸ்பீச் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு ரஜினியா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அவர் படம் பார்த்து வெளியே வருவோம் பாத்தீங்கன்னா கையாட்டிட்டே இருப்போம். விவேக் இப்படி உட்காந்துருப்பாரு, அது ஒரு இருக்கும், அது சில பேர்ட்ட அப்படி இருக்கும். அது மாதிரி நீங்க ராமோட இன்டர்வியூவோ ராமோட படங்களையோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ராமோட தான். ஒன்னும் இல்லைங்க, இந்த இதில் ஆக்ட் பண்ணிப்பா சவரகத்தி, ஆமா, அந்த பைக்கை வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு, ஃபேமிலியோட போயிட்டு. இதை விட யதார்த்தமா எவனாலும் பண்ண முடியாது. அப்படிதான் இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமா, ஏய் ஆடா மிஸ்கிட்ட திட்டு வர எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அதுல அந்த டீடைலிங் இருக்குது. ராஜு பைக்கை வந்துட்டு போற எல்லாமே ஒரே இதுல அந்த கான்வர்சேஷன், அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் கான்வர்சேஷன் இருக்கும். நீங்க ஒரு ஹஸ்பண்டா ஒரு ஃபேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்றது ஒய்ஃபுக்கு தெரியாது. இவங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ராமோட ஃபேஸ் பார்த்தா எல்லாமே புரியும் அவருக்கு. அப்படியே தெரியும், ஓ இவ்வளவு விஷயத்த டார்ச்சரை தாங்கிட்டு மனுஷன் வந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்ட்டு. இத்தனைக்கு டைரக்டர் வந்து அவர் கிடையாது, பட் இருந்தாலும் அவ்வளவு விஷயங்கள் எல்லாமே சொல்றேன். சோ ராமன்ற ஒரு அற்புத மனிதர். கண்டிப்பா அந்த இது பார்த்தாருன்னா நம்மளை விட நம்மள அதிகமா வாட்ச் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு. என்ன அப்படின்னா அவர் போட்டிருக்க மாதிரி ஒரு சாதாரண ஒரு போலோ ஷர்ட், ஒரு கண்ணாடி, ஒரு தாடி, இதெல்லாம் போட்டு விஜய் அவார்ட்ஸ்ல வந்து சொன்னார் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன், 2 கோடி பேர் பாக்குற அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம், என் அசிஸ்டன்ட்ஸ்லாம் சொன்னாங்க சார் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த ஷர்ட் போட்டிருக்கேன். லிட்டரலி அசிங்கப்படுத்த அது எத்தனை வாட்டி நான் திரும்பி பாருங்க, ரொம்ப அசிங்கப்படுத்தி. ஏன்னா பிகாஸ் தங்கமீன்கள் அந்த பாட்டு ஆனந்த யாழை பாட்டு வந்து இதுல இல்லைன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாரு ஸ்டேஜ்ல ஏறி. அப்ப யார் அதை பாடுவான்னு தெரியும்ல மேலே ஏறி? யாரு? மாரி செல்வராஜ்.
அவர் தான் பாடி இருப்பாரு மேலே ஏறி. எல்லாமே டீம் தாங்க, எல்லாமே டீம் தான். இந்த தமிழ் சினிமாவுக்கு மாரி செல்வராஜ் அவர்களை கொடுத்த பெருமையும் ஆமா அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய முன்னாடி வந்த அந்த வம்சாவளின்னுவாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்து வந்து அந்த ரிட்டன் ஒர்க் தான் இன்னைக்கு வந்துட்டு. அப்ப நான் இதையும் சேர்த்து சொல்லிடுறேன், கட்டுறது தமிழ் படத்துல மாரி செல்வராஜ் நடிச்சிருப்பாரு. நீங்க பாத்துறீங்களா இந்த சீனு? இந்த சீன்ல நான் டக்குனு ஞாபகப்படுத்துறேன். அவருக்கு தமிழ் படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கும். யாருக்கு? ஜீவாக்கு. அவங்க டீச்சர் வந்து நீ போய் இன்ஜினியரிங்ல சேர்ந்துன்னு பேப்பர் விட்டு அடிப்பாரா, அதுக்கு முன்னாடி யார் நடிச்சிருப்பானா மாரி செல்வராஜ் தான் நடிச்சிருப்பாரு. நீ என்னப்பா அப்படின்னாரு, நான் இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து வரேன்னு. +2 எத்தனை அட்டெம்ப்ட்? 2 3 4 சார் அப்படின்னு. அது மாதிரி செல்வராஜ் ஆளே வித்தியாசமா இருப்பாரு. மீசலாம் ரொம்ப சின்ன பையனா அசிஸ்டண்டா இருந்த கலைப்பு விடாதீங்க, நிறைய பேர் நடிக்க வந்துட்டாங்க. அப்ப யாரு மாரி செல்வராஜ் வந்து அடுத்து படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்லாம் இல்ல எல்லாருமே நடிக்க வந்துட்டாங்கன்னா அதுக்கு சொல்றேன். பட் ஆனா டிரெக்டர்ஸ் நடிக்கும் போது நல்லா இருக்கு. ஜெயசூர்யால இருந்து இப்ப எல்லாரும் பாக்குறோம். லோக்கி வேற அடுத்து நடிக்க போறாரு. அப்படியா? ஆமா, லோக்கி வந்து பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருமே படத்துக்கு. கண்டிப்பா அவர் நடிப்பாரு, அதுவும் நல்லா இருக்கும். பாப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க ராம் வாய்ஸ்ல பறந்து போ சொல்லி பாருங்களேன். பறந்து போ பறந்து போ பறந்து போ பறந்து போ. ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சிரும். எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல முத்துக்குமாருக்கு வந்துட்டு ராம் அவர்கள் ஒரு இது கொடுத்துருப்பாரு, ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு. நீங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா நீங்களும் போய் பாருங்க. அவ்வளோ டிவைனா இருக்கும் அந்த வாய்ஸ் ஓவர். அது ஏன் வந்து அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த முத்துக்குமாருக்கு அவரோட என்னமோ தெரியல, அது ஒரு சிங்க் இருக்கும் அந்த வீடியோ. அது வாட் எவர் யார் எடிட் பண்ணாங்கன்றலாம் தெரியல. ரொம்ப அழகா அதை வந்து நரேட் பண்ணி முத்துக்குமாருக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் வந்து யுவன் சங்கர் ராஜா எப்படி ராமோட வாழ்க்கையில முக்கியமோ அதே மாதிரி முத்துக்குமாரும் வாழ்க்கையில முக்கியம். எல்லா இடத்துலயும் பேசுவார். எல்லா இடத்துலயும் அவங்க பத்தி பேசுறது நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். என்னன்னா அவங்க கூட ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு சிங்க் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு கனெக்ட். அந்த கனெக்டை வந்து அவங்க விட்டு கொடுக்காம இப்போ வரைக்கும் இருக்காங்க. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெற்றிமாறனும் ராமும் ஒன்னா சேர்ந்து பேசுறத பார்க்கும்போது ஏதோ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீக்கல் 2 பேர் இன்னும் பேசினவங்க தான் இவங்களா பாலு மகேந்திரா பத்தி பேசும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அன்னைக்கு எப்படி அவங்க அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்களோ அதே விஷயத்த தான் இன்னைக்கு பேசுறாங்க. என்னப்பா அவன் படத்துல டீசர் எப்போ ரிலீஸ் பண்ற, என்னப்பா போஸ்டர்லாம் எப்போ ரிலீஸ் பண்ற, என்ன பண்ற, இதை வந்து ஒரு டீக்கல்ல பேசுற விஷயம். இதை அப்படியே கொண்டு வந்து அந்த அளவு வைபு பாய்ஸ் ஆப்வியஸ்லி பாய்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த விஷயத்த பண்றாங்கல்ல. எனக்கு அதெல்லாம் ராம் கிட்ட இயக்கம் அந்த இதை தாண்டி வந்துட்டு ராப்போ ஏதோ ஒரு விஷயம் பேசுறதோ பழகுற விதமோ மனிதர்களை பார்க்குற விதம் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான். கண்டிப்பாக ராம் அப்படின்ற அற்புதமான மனிதர் பற்றி நிறைய பேசிட்டோம் கிடையாது. ராம் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் கொண்டாடப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு. பட் இன்னும் பத்தாதுன்றது எங்களுக்கு. ஏன்னா ஒரு ஆதங்கம் பிடித்த ஒரு இயக்குனர். அவரோட பாட்டு வந்து அங்கே பிளேஸ் ஆகலன்றதே யோசிச்சவர். தேசிய விருது வாங்கின பாட்டு இங்கே ஏன் பிளே ஆகலன்னு யோசிச்சவர். உண்மையாவே அதுக்காக கோவம். உண்மையா ஒரு கிரியேட்டர் அப்படிதான் கோவப்படணும். ஸோ பர்சனலி ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அதுக்காக தான் அவரை பற்றி பேசணுன்றதுக்காக தான் பேசணும். அவர் இன்டர்வியூவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பேச ஆரம்பித்த நபர்கள் நாங்கள். ஆமாம், ஒரு வேளை நம்ம இன்டர்வியூவை பார்த்தாலும் அவருக்கு இவ்வளவு தூரம் பார்க்கறதுக்கான பொறுமை இருக்குமான்னு தெரியல. ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம். பட் ப்ரொமோலையாவது வைக்கிறோம் சார். ராம் சார், நீங்க எங்களுக்கு கிடைச்சது ஒரு வரம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.